அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் குறிப்பிட்ட வங்கிகளில் வைத்திருந்தால் உங்களுடைய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குறுதியில் அதே மாதிரி 2025-26ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்திலும் இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை அடமான கடன்கள் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா 40 கிராமுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். யார் யார் வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடியும் சரி, அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, இல்லை கிராம வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி, நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்காக யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றத பத்தின முழு தகவலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து ரெகுலராகவே வர்றதில்ல, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும். ஸோ அதனால இந்த நகை அடமான கடன்களை இந்த தடவை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ளவங்க யாரு தள்ளுபடி பெறதற்கு, தகுதி இல்லாதவங்க யார் யார் பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவும் அமைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. தெளிவான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ யார தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னு பார்ப்போம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாருன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்கு உட்பட்ட அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர் எண் விவரங்கள், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் எண் சரியாக வழங்கியவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது தப்பான நம்பரை கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரேஷன் கார்டை வச்சு வேற வேற எத்தனை பேர் வேற வேற பேங்க்ல வந்து நகைக்கடன் வைக்கிறதுக்கு. அதனால அந்த மாதிரி தப்பான ஆதார் அட்டையோ ஆதார் எண்ணோ இல்லை உங்க குடும்ப அட்டை ரேஷன் கார்டு நம்பரோ தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்க கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுல தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க.
அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நீங்க வந்து பயிர்க்கடன் வாங்கி அது தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒருவேளை நீங்க பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி வாங்கல அப்படின்னா, உங்களுக்கும் இதுல வந்து தள்ளுபடி பெற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மொத்த எடை 40 கிராம் 5 பவுனுக்கு மேல இருந்ததுன்னா, உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே வந்து இல்லாம ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகை வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழிச் சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையிலும் சரி, ரேஷன் கார்டுலயும் சரி அட்ரஸ் வந்து ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி, தெலுங்கானா இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ இருந்து செயலாகும் அப்படின்னா செயல்படும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போலேருந்து உங்களுடைய முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் பாகத்துக்குள்ள உங்களுடைய நகைக்கடன்கள் மீட்டு திருப்பியும் தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ, வெல்கம். எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க.